கேது திசை காலகட்டத்தில முதலீடுன்றத நம்ம மேக்ஸிமம் 60% மறந்துறணும். ஏன்னா, நம்ம கையில இருக்கிற காசு கரையாம இருக்கா, அத தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, கேது திசை முற்றிலுமாக நம்மளுடைய வருமானத்தையே அழிக்கக்கூடிய ஒரு திசாபுத்தி. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒண்ணுமே இல்லாம போகிறோமோ, அந்த அளவுக்கு அந்த திசாபுத்தி நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை குடுக்கும். இந்த காலகட்டத்தில உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நீங்கலாம் யோசிச்சீங்க அப்படின்னா, அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் குடுக்கும். நீங்க ஒரு லேண்டே வாங்க போறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறீங்க அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள எளிதாக ஏமாத்திருவாங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து பணத்தை நிறைய ஒரு வசூலிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதனால இந்த தசாபுத்தியில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு மிக அதிக அளவுல வச்சுக்க கூடாது. உங்களுக்கு கேது திசை சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு தவறுதலான முடிவுகள்லாம் எடுத்து இந்த தசாபுத்தியின் இறுதியில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.